இதுல பேசிக் நான் பேசிக்கா யூஸ் பண்றது எஸ்எம்சி தான் சார். டார்கெட்ஸுக்கும் இதுக்கும் அஹ், ஸ்டார்ட் பண்ணுங்க மகிழன். ஓகே சார். ஆக்சுவலா நான் ஒரு கேண்டில்ஸ் டிரா பண்ணிக்கிறேன். இது என்னோட இன்ட்ராடே செட்டப் இப்படிதான் இருக்கும். இது ஒரு கிரீன் கேண்டில் வச்சுக்கலாம். ஓகே. நான் இப்ப என்கிட்ட ஒரு 3-4 செட்டப் தான் நான் வச்சிருக்கேன் இன்ட்ராடேக்குனா. இப்போ மார்க்கெட் ஓவரால் ட்ரெண்ட் புல்லிஷா இருக்கு. அப்போ நான் எப்படி நான் ஒரு இன்ட்ராடேக்கு இதை சூஸ் பண்ணுவேன்னா, இப்போ புல்லிஷா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இன்கேஸ் எனக்கு இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நான் இந்த எடுத்துக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நான் எனக்கு முக்கியமா தேவையான லெவல்ஸ் இந்த 3 லெவல்ஸ் பிளஸ் இந்த க்ளோசிங் ப்ரைஸ் நேத்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இப்ப இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா டக்குன்னு போய் பை பண்ணிடக்கூடாது. நமக்கு என்ன பண்ணும் மார்க்கெட் இது அப்படின்னா, இங்க நமக்கு இங்க நேத்தோட ஓப்பனிங் பிரைஸ்ல இங்கேருந்து திரும்பலாம் ஒரு சான்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நம்ம ஒரு செட்டப் ட்ரை பண்ணோம்னா இங்க போகும். இதுக்கு தான் ஃபிப் யூஸ் பண்றது. எப்பவுமே நான் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கிட்டு ப்ரீமியம்ல செல் பண்ணிடுவேன். இது மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளோட இது இங்க ஒரு பை பண்ணலாம். இங்க ஏதாவது ரியாக்ஷன் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் லோ ஓவரால் ட்ரெண்ட் பைல இருக்கும்போது இது நமக்கு இது ஈக்லிபிரியம் பொசிஷன் வச்சுக்கோங்க. 50% இருக்கு. ஓகே. இது ஈக்லிபிரியம் பொசிஷனு. இது ஐஏ, இது லோ. இதுதான் நம்ம செட்டப். மார்க்கெட் 50%க்கு பக்கத்திலேயே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த செட்டப். இன்கேஸ் அதே மார்க்கெட் நான் ஃபர்ஸ்ட் செட்டப் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன செட்டப்னு. இப்போ இங்க ஓப்பன் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, பரவாயில்ல. இப்போ இதுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னா, இங்க வெயிட் பண்ணணும். இங்க வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இங்க நமக்கு ரியாக்ஷன்ஸ் கிடைக்கணும். இங்கதான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இதுக்கு மேல எடுத்தோம்னா நம்ம மாட்டிக்குவோம். எப்பவுமே இங்க எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதேதான் இங்க ஓப்பன் பிரைஸ்ல ட்ரேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்க இங்க மட்டும்தான் நம்ம பண்ணணும். இங்க ரியாக்ஷன்ஸ் இருந்தா மட்டும்தான். நான் என்ன ரியாக்ஷன்ஸ்னு அப்புறம் சொல்றேன். அப்படி இன்கேஸ் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா செல் பண்ண ட்ரை பண்ணலாம். அங்கேருந்து 50%க்கு இங்க ட்ரை பண்ணலாம். இது ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா இதை டார்கெட் பண்ணலாம். இப்படிதான் ஒரு இன்ட்ராடே செட்டப் என்னோட செட்டப் இருக்கும். ஆர்எல்ஸ் மார்க்கெட் இப்போ உங்களுக்கு ஒரு கேப் அப் ஆயிடுச்சு.
கேப் அப் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க எங்கேயாவது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இன்னைய சினாரியோ அதுதான். இங்க ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து செல்லு தான் பிளான் பண்ணணும். ஓவரால் ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் கேப் அப் வந்து புல்லிஷ்னஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. நம்ம என்ன பண்ணணும்னா செல்லு தான் பிளான் பண்ணணும். செல்லு பிளான் பண்ணி இங்க வந்துட்டு மேல போகுதா அப்படின்னு இங்க இருந்து நம்ம பைக் பிளான் பண்ணலாம். பட் இங்க இருந்து நம்ம செல்லு தான் பிளான் பண்ணணும். இதுதான் வந்து இப்படி இருந்தாதான் வந்து இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும். நான் வந்து எஸ்எம்சி யூஸ் பண்றேன். பிளஸ் அதுல என்னன்னா இந்த ஐசிடில வந்து ஐசிடின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ல வாங்கிட்டு ப்ரீமியம்ல செல் பண்ணணும். ஸோ அவங்களோட ட்ரேட் செட்டப் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கேப் அப் ஆச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செல்லுக்கு தான் நம்ம பிளான் பண்ணோம். இங்க இருந்து நம்ம வந்து புல்லிஷ் ட்ரேட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா திருப்பி எங்க ஓப்பன் ஆச்சோ அது அங்க போகும். இப்ப இன்கேஸ் இது வந்து ரெட்டா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு மாற மாட்டேங்குது. இப்போ வந்து செல்லுக்கான செட்டப், செல்லுக்கும் அதே சேம் செட்டப்ஸ் தான். நம்ம கிட்ட மூணே ஆப்ஷன்ஸ் தான். மார்க்கெட் இங்க ஓபன் ஆச்சு அப்படின்னு இங்கேயே ஓபன் ஆனாலும் நம்ம இங்க இந்த இடத்துக்கிட்ட ஓபன் ஆகுது, நம்ம வந்து ஆல்ரெடியே மார்க்கெட் நல்லா விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா இங்க உங்களுக்கு பக்கத்துல கிடைக்குதுன்னா இங்கேருந்து திருப்பியும் ஒரு புல் ட்ரேட் எடுத்துட்டு இங்க போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து ஒரு புட்டுக்கான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணணும். இங்க இருந்து இது வரைக்கும் டார்கெட் பண்ணிட்டு இங்க இருந்து நீங்க அரல்ஸ் நீங்க வந்து ட்ரெண்டையே ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போக மாட்டீங்கன்னா நீங்க இங்க தான் வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட வெயிட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து கரெக்டான செட்டப்ஸ் கிடைக்கும். இது வந்து இங்க ஓப்பன் ஆகும்போது இன்கேஸ் இங்க பக்கத்திலேயே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே நம்ம வந்து செல்லுக்கான செட்டப் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இது இங்கேயே ரியாக்ட் ஆகல அப்படின்னா அடுத்து வந்து நீங்க ஓப்பன் பிரைஸோ இல்ல ஹையோ இங்க பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது இங்கேருந்து திருப்பியும் நம்ம வந்து டே க்ளோஸோ இல்ல வந்து டே லோவோ தான் டார்கெட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அது போகுதோ போகலையோ நீங்க வந்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க சேஃபா எப்பவுமே எக்ஸிட் ஆயிடுவீங்க. இதுதான் வந்து ஒரு செட்டப். இத வந்து நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இதுக்கு இன்ட்ராடேக்கான செட்டப் மட்டும் இல்ல. நம்ம வந்து இந்த டிராயிங்ஸ் எல்லாம் நான் எடுத்துடுறேன். இது வந்து நமக்கு இப்ப நீங்க வந்து ஒரு வீக்லி ட்ரேட் பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா அதே செட்டப் தான். இப்ப வீக்லியோட ஹை லோ 50% க்ளோஸ். நான் நேத்து வந்து இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணேன். நீங்க நிப்டில என்ன பண்ணேன் அப்படின்னா நேத்து நான் வந்து ரொம்ப வந்து நேத்து ப்ரீவியஸ் மந்தோட, ஏன்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கும் கீழே போயிடுச்சு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கன்னா இங்க இருந்துச்சு இங்க பாருங்க, இங்க வந்து டச் ஆனோன்னு நமக்கு வந்து செல் ட்ரேடு கொடுத்துட்டான். இங்க வந்துட்டு நம்ம என்ன டார்கெட் பண்ணிருக்கணும், இங்க வந்து லோவர் ஓப்பன் பிரைஸை டார்கெட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300-400 பாயிண்ட்ஸ். இங்க இருந்து நமக்கு வந்து ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் நியர்லி 400 பாயிண்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னா மந்தோட ஹைலோ 50% ஓப்பன், ஓப்பன் கூட வேணாம், க்ளோஸ் வச்சுக்கோங்க. க்ளோஸ் அதே மாதிரி வீக்லி அதே மாதிரி மந்த்லி இதை பிளான் பண்ணி இதுதான் வந்து என்னோட ட்ரேட் செட்டப்பாவே எப்பவும் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து நான் எஸ்எம்சியோட பேசிக் ஸ்ட்ரக்சர் சொல்றேன். எஸ்எம்சி படி எப்படின்னா மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்குன்னா இப்படி தான் போகும். ஓகேங்களா? நம்ம இங்க வந்து மார்க்கெட் ஹைய பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து
ரெடியா இருக்கணும். நம்ம வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு ரெடியா இருக்கணும். நம்மளோட என்ட்ரி எப்ப இருக்க போகுது அப்படின்னா, திரும்பி எங்க இப்போ இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான்னா, இந்த ஹைலேருந்து இங்க போனீங்கன்னா 50%க்கு கீழே இங்க மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும், இங்க க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்மளோட அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சரு, டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். நான் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுவும் பெருசா யூஸ் பண்றது இல்ல, ஜஸ்ட் லெவல்ஸ் மட்டும்தான். இதுல வந்து எஸ்எம்சி வந்து அசோக் ப்ரோ ஒரு நாள் நல்லா சொல்லியிருந்தாரு, அவர் இந்த செட்டப்பும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. நான் இதுல என்ன ஆட் பண்றேன் அப்படின்னா, நீங்க இங்க வரும்போது எப்படி நீங்க என்ட்ரிய கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன். இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர். இதே அப் ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னா, இங்க போனீங்கன்னா இதுக்குள்ள சாரி இப்படி இருக்காது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இங்க இருந்து விழுந்திருக்குல்ல மார்க்கெட்ட, இங்க விழுந்திருக்கும் போது இங்க இப்ப இருக்கும், இப்படி வந்திருக்கும், இப்படி 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 இப்படிதான் வந்திருக்கும். இதுலதான் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இப்படி வச்சுக்குவோம். இங்க வந்து இப்படி இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இங்க வந்துட்டு இங்க இருந்து இப்ப போகணும். இதுதான் நம்மளோட செட்டப். மார்க்கெட் இத வந்து பிரேக் பண்ணும்போது புல்லிஷ்னஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த லோவை விட மாட்டாங்க. இந்த லோ வந்து ப்ரொடெக்டட். நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா, இங்கே இந்த இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணோம்னா 50% கீழே இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ட்ரி எப்படி இருக்கணும்னா, எஸ்எம்சில வந்து 3 இடத்துல வந்து என்ட்ரி எடுப்பாங்க. இந்த இடத்த வந்து இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. அதுக்கு அடுத்தது வந்து இங்கேருந்தும் செல் ஆஃப் கிடைக்கும். இது வந்து எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. இந்த இடத்துக்கிட்ட தான் மார்க்கெட் நமக்கு வந்து இங்கேருந்து போயிட்டு நம்ம திருப்பியும் இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உடனே நம்ம என்ட்ரிக்கு போயிடவே கூடாது. நம்ம இது வந்து இன்டியூஸ்மெண்ட். இது வந்து நம்மளோட இன்டியூஸ்மெண்ட். இது இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. இந்த இது இன்ஜினியரிங் லிக்விடிட்டி. இது வந்து எக்ஸ்ட்ரீம் லிக்விடிட்டி. மார்க்கெட்ல நம்ம இதை பிரேக் பண்ணிடுச்சு, 15%ல இருந்து 50%ல இருந்து நமக்கு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம். இங்க போனவன் நமக்கு வந்து திரும்பி வரணும். இப்ப இங்க போயிட்டு இங்கேயே நம்ம எடுத்துட்டோம்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் ட்ரேட் இங்கேயே எடுக்கிறேன், இங்கே எடுத்தேன்னா என்னோட ஸ்டாப் லாஸ் இங்க. அங்க அவ்வளவு தூரம் நம்ம கொடுக்க மாட்டோம். இப்ப இவன் இங்க போயிட்டு ஒரு கேண்டில் இத போய் எடுத்துட்டான் அப்படின்னா திருப்பியும் நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கேருந்து 50% போட்டீங்கன்னா இங்க வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இதே செட்டப்பை ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து அது கஷ்டம் அப்படிங்கும் போது நீங்க வந்து கோல்டன் ஜோன் எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் வச்சது உங்களோட இதுக்குள்ள எடுத்துக்கோங்க. நான் வந்து 50% கீழே எங்க இருந்தாலும் நான் வந்து என்ட்ரிக்கு வெயிட் பண்ணுவேன். இத வந்து ரிவர்ஸ்ல போட்டேன், சாரி. இப்படி வரும்போது இங்க உங்களோட, ஏன்னா இங்க எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் நிறைய, நம்ம இங்கதான் வெயிட் என்ட்ரி இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்க தெரியாது அப்படிங்கும் போது 50ல இருந்து 61க்குள்ள உங்களுக்கு நல்ல ரியாக்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா நம்ம வந்து ட்ரேட் பிளான் பண்ணலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் இது, இது அடுத்தது, இது அடுத்தது எக்ஸ்ட்ரீம் ஹை. இங்க நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து நம்ம செட்டப்ப.
நம்ம எப்பவும் என்ன பண்ணோம், டிஸ்கவுண்ட்ல வாங்கணும், பிரீமியம்ல செல் பண்ணிடணும். இப்போ நான் ஏதாவது ஒரு செட்டப்ல உங்களுக்கு வந்து எதுலயாவது ஒரு இதுல உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டூல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு இதுல நெக்ஸ்ட் சொல்றேன். ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேம் நான் பேங்க் நிஃப்டிலேயே எடுத்துக்கிறேன். மார்க்கெட்ல வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஹை லோ கண்டுபிடிக்க கத்துக்கணும். அப்பதான் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும். அப்படி எனக்கு தெரியாது, கொஞ்சம் தெரியாதுங்க போது இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுங்க. இது கொஞ்சம் ஓரளவுக்கு இது கொஞ்சம் ஹை லோ கரெக்டா மார்க் பண்ணி கொடுக்கும். இது வந்து ரெட் வந்து லோவாகவும், சாரி ப்ளூ வந்து லோவாகவும், ரெட் வந்து ஒரு ஹையாகவும் இருக்கும். இந்த இண்டிகேட்டர் நேம் வந்து ஸ்விங் ஹை லோன்னு இருக்கும். நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டோட ஹை லோஸ் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டோங்கும் போது இப்போ எக்ஸ்ட்ரீம் லோ எங்க இருக்குன்னா, வீக்லியில வச்சுக்கேன். இங்க இருந்து வந்து இங்கதான் ஒரு நல்ல லோ இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட இருந்து நம்ம திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் டூல யூஸ் பண்றோம். மார்க்கெட் என்ன விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கும் போது இங்க யூஸ் பண்றோம். மார்க்கெட் வந்து இங்க ரியாக்ட் ஆகிருக்கு. அதே கோல்டன் ஜோன் வந்து இங்கதான் இருக்கு, 50 to 61.8. இங்கேருந்து நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம்னா இதை வந்து பிடிச்சிருந்துருக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப திருப்பி கீழே விழுது. இது இங்க ரியாக்ஷன்ஸ் நமக்கு நல்ல ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும், இப்போதைக்கு கொடுத்துருக்கு. பட் இதை எடுத்தாதான் நமக்கு வந்து திருப்பி வந்து புல்ரனுக்கான கன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம இத மேல எப்படி டார்கெட்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் எங்கேருந்து லோ கிடைச்சிருக்கு, இது வந்து எக்ஸ்டென்ஷன் டூலுக்கு. நம்ம வந்து நான் இதுவே யூஸ் பண்ண மாட்டேன், பட் ஆனா இது நல்ல ஒரு ஜோனா இருக்கும். 50% கீழே இது ஃபுல்லாவே நம்ம வந்து எங்கேருந்து வேணாலும் மார்க்கெட் திரும்புறதுக்கான இடம் தான். 50% கீழே எங்க வேணாலும், 50%லயே கிடைக்கணும்னு இல்லை, இங்கேயும் கிடைக்கும். அடுத்தது போனீங்கன்னா 70லயும் கிடைக்கும், 78லயும் கிடைக்கும். எங்கேருந்து வேணாலும் திரும்பலாம். எல்லாமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியாஸ் தான். இங்க வந்து நல்ல ரியாக்ஷன்ஸ் இருக்கும் எப்பவுமே. 50 to 61.8ங்கிறது வந்து இங்க நல்ல ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்ப டார்கெட்ஸ் எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணோம்னா, இங்க வந்து நமக்கு ஹை கிடைச்சிருச்சு, இந்த ஹையை பிரேக் பண்ணும்போது இவன் புல்லிஷ் ஆயிட்டான் அப்படிங்கிறது தான் நம்மளோட பிளான். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த லோ இங்க இருக்கு. நான் இந்த எக்ஸ்டென்ஷன் டூல்ல இந்த ஹையை எடுத்துக்கிறேன். மார்க்கெட் எனக்கு எங்கேருந்து ரியாக்ட் ஆகுது, இங்க இருந்து ரியாக்ட் ஆகிருக்கு. அப்படிங்கும் போது ஆல்மோஸ்ட் 100% இங்க இங்க இது வந்து நான் ஒரு ரஃபா போட்டிருக்கேன். இங்க இருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் டூல் வந்து நம்ம டார்கெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸ்டென்ஷன் டூல் என்னன்னா, ஆக்சுவலா இது வந்து இந்த லோவுக்கு கீழே இருக்கு, நான் யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இப்ப சொன்னேன். இப்ப மேலேந்து நம்ம வந்து செல் பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண, இங்க இந்த ஹை இந்த லோ பிளஸ் இங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் இங்க இது ஃபர்ஸ்ட் டார்கெட்டு முடிஞ்சிருச்சு, இது செகண்ட் டார்கெட்டு. இன்கேஸ் போனா இது வரைக்கும் போகும். இது வந்து எப்பவுமே 3 டச் டூலு. இதுல வந்து நம்ம என்ன யூஸ், நமக்கு தேவையான லெவல்ஸ் என்னன்னா 0, 61.8. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்துச்சுன்னா இதை வந்து பெர்சன்டேஜ்ல மாத்திக்கோங்க. இங்க வந்து பெர்சன்டேஜ்ல தெரியும். 61.8 100%, 161.8. இங்கதான் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் எப்பவுமே. நம்ம டார்கெட்ஸை பார்ஷியலா இங்க ஒரு புக் அதுக்கு கீழே போதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இங்க போலன்னா இதுக்கு மேல வச்சுக்கிட்டா எப்பவுமே பிரச்சனை தான். இது ஏன்னா வந்து இது வந்து கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கிட்ட மேக்சிமம் எல்லாரோட புக்கிங்ஸும் இங்கதான் இருக்கும். இத வந்து எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே இதே செட்டப்ஸ் ஒர்க் ஆயிருக்கும். நான் வந்து எப்பவுமே இதே செட்டப்ஸ் தான் யூஸ் பண்றேன் எல்லாத்துக்குமே.
நம்மளோட இது எப்போ இருக்கு சிம்பிள் என்னன்னா அதே எந்த டைம் ஃப்ரேமா இருந்தாலும் நமக்கு இப்படி போனது இதை எடுத்து இதை எடுத்ததுக்கு அப்புறம் இங்க 50%ல நம்ம என்டர் ஆகணும். அந்த 50% நான் வந்து இது கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா இதுக்குள்ள எடுத்துக்கோங்க நீங்க 50 to 61.8ல எடுத்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஜோனா ஆக்ட் ஆகும். இங்க இருந்து பை பண்ணி அடுத்த ஹையை வந்து டார்கெட் பண்ணலாம். எனக்கு வந்து எப்பவுமே நான் பெருசா இண்டிகேட்டர்ஸ் எதுவும் யூஸ் பண்றது இல்லை. நான் எனக்கு இந்த செட்டப் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் பையே, எங்கெல்லாம் கிடைக்குதோ 50% கீழே கிடைக்கும் போது நான் பைக்கு ரெடியா இருப்பேன். இங்க இருந்து எனக்கு செல் செட்டப் கிடைச்சிருச்சுன்னா செல்லுக்கு நான் வந்து இது உங்களுக்கு சும்மா நான் எங்க ஒர்க் ஆகிருக்கு எப்படிலாம் நம்ம வந்து ட்ரேட்ஸ் பண்ணிருக்கலாங்கிறத ஒரு லோவர் டைம் ஃப்ரேம்ல இருந்து உங்களுக்கு காட்டுறேன். கோல்டு எடுத்திருக்கேன். அதே ரிவர்சல் செட்டப்ல எடுத்துக்கணும். நம்ம வந்து இன்டியூஸ்மெண்ட், இன்ஜினியரிங் லிக்விடிட்டி, எக்ஸ்ட்ரீம் ஜோன். ஒரு 4 ஹவர்ஸ்லயே இருக்கட்டும், ரொம்ப சின்னதா போனா கஷ்டமா இருக்கும். ஆஸ் பர் நம்ம செட்டப் படி இதுதான் வந்து நம்மளோட இன்டியூஸ்மெண்ட். இத வந்து அவங்க எப்பவுமே க்ளோஸ் பண்ணணும். விக் வைக்க கூடாது. இங்க க்ளோஸ் பண்ணி ஒரு கேண்டில் வைக்கணும். வச்சதுக்கு அப்புறம் எப்ப திரும்புது அப்படின்னு மார்க்கெட் பார்க்கணும். அங்கேருந்து டூலை யூஸ் பண்ணுங்க. ஓகே, இங்கேருந்து உங்களுக்கு ரியாக்ஷன்ஸ் கிடைக்குதான்னு பாருங்க. 61.8 இதுக்குள்ளேயே சம்டைம்ஸ் வந்து கீழே போகும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம். எல்லா டைமுமே நீங்க நான் இந்த 2 ஜோனுக்காக சொன்னேன். 0.5 61.8 இதுக்குள்ள கிடைச்சதுனால நீங்க எடுக்கலாம். இதுல கொஞ்சம் பின்னாடி போயிருக்கு, இருந்தாலும் இன்னும் லோவர் டைம் ஃப்ரேம்ல போனோம்னா இது கிடைச்சிரும். இப்போ இங்க நம்ம இதை பார்த்துட்டோம் அப்படிங்கும் போது நமக்கு இங்க நம்ம ட்ரேட் நீங்க வந்து எடுத்துட்டீங்க, இங்க வந்து செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும்போது டார்கெட்ஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா இங்க வந்திருக்கு. இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க எடுத்திருக்கீங்க, உங்களோட இந்த டார்கெட்ஸ் 61.8 கொடுத்துட்டான், இங்கேயும் கொடுத்துட்டான். திருப்பி இங்க இப்போ வந்து புல்லிஷ் ஆயிருக்கும். மேபி இதை எடுத்துட்டான்னா நம்மளோட செட்டப் மாறும். இப்போ வந்து இது பை சைடு இன்டியூஸ்மெண்ட். இப்போ இன்கேஸ் இதை எடுத்துட்டான் அப்படிங்கும்போது திருப்பி இங்க லோவருக்கு இங்க எங்கேயாவது போயிட்டு இதை வந்து புல்லிஷா ஒரு கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்ணோம். வச்சுட்டு திருப்பி கீழே வரும்போது நம்ம 50%ல ஃபார் எக்ஸாம்பிள் இவன் இங்க வந்து ஒரு கேண்டில் வச்சு க்ளோஸ் பண்றான் அப்படிங்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த லோவை எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நீங்க இங்க பிளான் பண்ணுங்க. இங்கேருந்து திருப்பியும் இதை டார்கெட் பண்ணலாம். அது இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல இது வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து பேரிஷா இருக்கு. நம்ம அதை ஆப்போசிட்ல போறோம் அப்படிங்கும் போது இதையும் நீங்க வந்து பிளான்ல வச்சுக்கோங்க. இது வந்து 50%. இப்ப நம்ம செல் செட்டப் தான் ஓவரால் ட்ரெண்ட் செல்லு. இங்க போனா திருப்பி நம்ம செல் பண்ணலாம். இதுக்கு 50%க்கு மேல போகும்போது நம்ம செல் செட்டப் தான் வெயிட் பண்றோம். இப்ப இங்க வந்து இவன் ரொம்ப டிஸ்கவுண்ட்ல இருக்கான். சோ நம்ம இது இங்க இருந்து கண்டிப்பா 50% போயிட்டு தான் செல் ஆகுங்கிறது நமக்கு தெரியுங்கிறதுனால இங்கே இருந்து நான் இப்ப வந்து 15 மினிட்ஸ்க்கு போயிருக்கேன். இந்த கேண்டில் வந்து நமக்கு இதை எடுத்துட்டான். இதுதான் நம்ம இன்டியூஸ்மெண்ட் ஆக்ட் ஆயிருக்கும். சம்டைம்ஸ் இது வந்து அந்த அளவுக்கு வேலிட் இல்ல. பட் ஆனா இதுமே வந்து நான் இன்னும் பார்த்தேன்னா நான் இதுலயே எடுத்திருப்பேன். நான் எனக்கு இதுமே வந்து உங்களுக்கு நான் வந்து ஒரு மேஜர் இன்டியூஸ்மெண்ட், இதுமே ஒரு இன்டியூஸ்மெண்டா தான் ஆக்ட் ஆகும். இதுக்கு இது வந்து இன்டியூஸ்மெண்ட். இது வந்து நான் ஆர்டர் பிளாக்னா என்னன்னு சொல்றேன். நான் இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். இப்போ இதுக்கு மேல புல்லிஷா க்ளோஸ் வச்சுட்டா நமக்கு வந்து இந்த கேண்டிலே க்ளோஸ் வச்சுட்டான். ஸோ இங்க இருந்து என்ன பண்ணிருப்பேன்னா
இங்க ரியாக்ட் ஆகிருக்கு, இங்க இருந்து பை பண்ணிருப்பேன். இப்ப நான் இங்க பை பண்ணிருக்கேன் அப்படின்னா இது என்னோட லோ, இது ஹை, இது என்னோட என்ட்ரி பாயிண்ட். இங்கேருந்து எனக்கு இந்த டார்கெட் ஹிட்டு, இந்த டார்கெட் ஹிட்டு, இங்க போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இங்க போச்சுன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கணும். இதுல எஸ்எம்சில நம்ம வந்து 3 பார்ட்ஸ்ல மட்டும்தான் என்ட்ரி எடுப்போம். எங்கன்னா நான் அது சொல்றேன். ஒன்னு இன்டியூஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் 3 இடத்துல நம்மளுக்கு ரேட் கிடைக்கும். இங்க இது வந்து ஒரு இன்டியூஸ்மெண்ட். அப்படி இல்லைன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஹை இங்க இருக்கு. இப்போதைக்கு இந்த ஹை தான் நமக்கு எக்ஸ்ட்ரீம் ஹை. ஏன்னா இந்த லோவை இவன் எடுத்துட்டான். சோ இந்த ஹை ப்ரொடெக்டட். இதுல வந்து ஒரு நீங்க மேக்சிமம் 15 மினிட்ஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு இது வந்து நல்லா இருக்கும். நீங்க இனிஷியலா இது பண்ணும்போது நான் 1 மினிட்ஸ்ல 3 மினிட்ஸ்ல தான் பார்ப்பேன். இப்போ நம்ம வந்து இதுல வந்து இன்டியூஸ்மெண்ட் எங்க இருக்கு, இன்ஜினியரிங் லிக்விடிட்டி எங்க இருக்கு, நான் வந்து எக்ஸ்ட்ரீம் இது எங்க இருக்கு அப்படின்னு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட். இதை எடுத்துட்டாங்கும் போது இங்கே இருந்து நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்க வந்து இன்னுமே அவன் பேரிஷா மாறல. சோ இவன் இப்போதைக்கு ஷார்ட் டேர்முக்கு இவன் வந்து புல்லிஷ் தான், ஏன்னா இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்துட்டான். சோ இவன் மேக்சிமம் எவ்வளவு தூரம் போவான் அப்படின்னா திருப்பியும் செல் ஆகணும்னா இவன் இங்கதான் போகணும். இப்போ இங்கேருந்து நமக்கு செல் செட்டப் கிடைச்சதுன்னா நம்ம செல் பண்ணலாம், திருப்பி இதை டார்கெட் பண்ணலாம். இதுல நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடிய இடம்னா எங்கன்னா இங்கதான் வந்து நீங்க ஒரு செல் செட்டப், இங்கேருந்து உங்களுக்கு அந்த ரியாக்ஷன்ஸ் கிடைச்சதுன்னா எடுத்திருக்கலாம். நம்ம இங்க ஆப்போசிட்ல பார்க்கணும். ஒரு செல்லுக்கு நீங்க பிளான் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரீன் கேண்டில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கணும். நீங்க கிரீன் கேண்டிலோட சேர்ந்த ஹை வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக். இது வந்து ஒரு கிரீன் கேண்டில், இது வந்து எனக்கு ஒரு ஆர்டர் பிளாக். நான் இது இன்னும் டீப்பா சொல்லலாம், பட் ஆனா இது போதும் நமக்கு வந்து இது. அது நீங்க இன்னும் இதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இதோடய சேர்த்து கூட எடுத்துக்கலாம். இதுவுமே ஆர்டர் பிளாக் தான், இப்படியே எடுத்துக்கலாம். இது ஏன்னா 2 கிரீன் இருக்கு, இதோட சேர்ந்து இந்த ஹை. இது வந்து இங்கதான் லிக்விடிட்டி இருக்கு, இங்க இருந்தா செல்லுக்கு பிளான் பண்ணுவாங்க. இது எக்ஸ்ட்ரீம், இது வந்து இன்ஜினியரிங் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டியூஸ்மெண்ட். எக்ஸ்ட்ரீமா போனா எங்கேருந்து செல் ஆகிறதுக்கு சான்ஸ்னா இது வந்து ஒரு கிரீன் கேண்டில், அதோட சேர்ந்தது இதையும் சேர்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஹை. இங்க ஏன்னா இந்த இதை க்ளோஸ் பண்ணிட்டா, இதை வந்து க்ளோஸ் பண்ணதுனால இது ப்ரொடெக்டடு. இங்க போனா அடிச்சிருவாங்க, எல்லாரும் செல் பண்ண ரெடியா இருப்பாங்க. நம்ம 3 இடத்துல தான் பிளான் பண்ணோம். இங்க இன்டியூஸ்மெண்ட்ல, இல்ல அதுக்கு மேல இருக்க லிக்விடிட்டி, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் பார்ட்ல நமக்கு எங்க கிடைக்குதுங்கும் போது இந்த 3 பார்ட்ஸ்ல மட்டும்தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். இதுல இன்னும் ஒரே ஒரு இதை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். எதுனா ஃபேர் வேல்யூ கேப். ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்னா இந்த இந்த எப்படி சொல்றது, நல்ல ஃபேர் வேல்யூ கேப் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறேன். இதுவே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் தான். என்னன்னா இந்த கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் நடுவுல இருக்க ஸ்பேஸ்ல ஆர்டர்ஸ் பெண்டிங் இருக்கு. மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே போனாலும் இவன் இங்க வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மிட்டிகேட் பண்ணிட்டு தான் திருப்பி கீழே வருவான். இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம எப்படி பிளான் பண்ணிருக்கோம்னா இது இன்டியூஸ்மெண்ட், இதை எடுத்துட்டான், ஸ்வீப் பண்ணிட்டு திருப்பி மேல வரும்போது இந்த பிளேஸை டேப் பண்ணிட்டு தான் கீழே வருவான். நீங்க எப்பவும் ஆர்டர் பிளாக் ஒண்ணு எடுத்து எங்க இருக்குன்னு ஆர்டர் பிளாக் கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதோட சேர்ந்த ஒரு கிரீன் கேண்டிலோ இந்த ஹை கேண்டிலோ உங்களுக்கு கிடைக்கும் போது அது வந்து ஆர்டர் பிளாக். அதுல ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சுன்னா அது இன்னும் வந்து நல்ல ரியாக்ஷன்ஸ் இருக்கும் அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல.
இப்போ இது வந்து ஒரு ஆர்டர் பிளாக், இதோட சேர்ந்தது ஒரு ஆர்டர் பிளாக். இவன் கீழே போயிட்டான். இதுல நமக்கு இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப்பும் இருக்கு, இவ்வளவு தூரம் ஆர்டர் பிளாக்கும் இங்கேயும் இருக்கு. ஸோ இவன் இங்க கீழே போயிருந்தான், இது பிரேக் அவுட். இங்க இருந்து நம்ம போய் என்ட்ரி எடுத்திருந்தோம்னா இங்க இருக்கும் நம்ம ஸ்டாப் லாஸ். நம்ம இங்க இப்ப வந்ததுக்கு அப்புறம் இதை டேப் பண்ணிட்டான், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டான் அப்படிங்கும்போது நீங்க உடனே போய் எடுத்தாலும் நீங்க வந்து மாட்டிக்குவீங்க. இப்ப என்ன நமக்கு இப்ப எப்படி நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அதே போல நமக்கு திருப்பி ஒரு லோவியும் அவன் எடுக்கணும். இதை எடுத்துட்டாங்கும் போது திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட்ல நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம். நமக்கு அது கஷ்டமா இருக்குங்கிறதுனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, நீங்க வந்து ரீட்ரேஸ்மெண்ட்ல இந்த ஜோனுக்குள்ள எடுத்துக்கோங்க. 50ல இருந்து 61.8க்குள்ள எடுத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா இருக்கும். நீங்க வந்து ஹையா ஸ்டாப் லாஸா வச்சுக்கிட்டு திருப்பி இந்த லோவை டார்கெட் பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்க இருந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு $50 கிடைச்சிருக்கும். இங்க இருந்து ஒரு $50 இதை வந்து இது பண்ணியிருந்திருக்கும். இதுக்கு வந்து நான் டார்கெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஃபிப்போ இல்ல இதுவே யூஸ் பண்ணுவேன். பட் மேஜரா யூஸ் பண்றது வந்து எஸ்எம்சி தான். இதுதான் என்னோட ட்ரேட் செட்டப். கொஞ்சமா நான் வந்து எங்க ஆர்டர் பிளாக், இன்டியூஸ்மெண்ட் பிளஸ் ஃபேர் வேல்யூ கேப், இந்த 3 இடத்தையும் நீங்க வந்து கொஞ்சம் கண்டுபிடிக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஈஸியா இருக்கும். இது வந்து எந்த டைம் ஃப்ரேம்லயும் ஒர்க் ஆகும். எல்லாத்துலயும் அதே செட்டப் நமக்கு கிடைக்கணும். அவ்வளவுதான் சார். வேற யாருக்காவது இன்னும் ஏதாவது டவுட் இருந்தா கொஸ்டின்? கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எல்லாத்தோடையும் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி சிபிஆர் யூஸ் பண்ணேன், கேமரில்லாவும் யூஸ் பண்ணேன், அப்புறம் சில இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணேன். கடைசியா இதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். கோர் கான்செப்ட் டிஸ்கவுண்ட்ல வாங்கணும், ப்ரீமியம்ல செல் பண்ணணும். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே முகிலன், தேங்க்யூ முகிலன். ஓகே சார்.